தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நாளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றே ஒரு முடிவு செய்துவிட்டால், அதை ஒரு லிஸ்ட் அமைப்பில் நம்ம எழுதி கொண்டோம் என்று சொன்னால், வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டது. இது நாளை என்பது இன்றுக்கு நாளையாக பார்க்குறோம். இந்த மாதத்திற்கு அடுத்த மாதத்தை பார்க்கின்றோம், இந்த வருடத்திற்கு அடுத்த வருடத்தை பார்க்கின்றோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் இணைத்து பார்க்கின்ற பொழுது உங்களுடைய வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்ட வெற்றியாக என்னால் பார்க்கப்படுகிறது. ஒரு 13-14 வருடங்கள் நான் அந்த வாஸ்து பயணத்தில் இருக்கேன் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பேன், இன்றைக்கி எப்படி இருப்பேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆக வெற்றி என்பது நம்மால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது, மற்றவர்களால் கிடையாது. கடவுள் என்பது கூட அதிர்ஷ்டம் என்று சொல்கிறோம். அந்த கடவுளும் நமக்கு அதிர்ஷ்டமாக கூட துணை நிற்பார். நம்ம அந்த செயல்களை, நாளைய செயல்களை இன்றைய தொடங்கும் போது மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். அதற்கு முன்னால் எனது பயணம் என்பது, வாஸ்து பயணம் என்பது நாளை 30/5/2025 வெள்ளிக்கிழமை மற்றும் 31/5/2025 சனிக்கிழமை ஆகிய 2 நாட்கள் மட்டும் சென்னை நகரில் இருக்கின்றேன். இப்போ சென்னை நகரில் சார்ந்த மக்கள் என்னை அழைக்கின்ற பொழுது மதியத்திற்கு மேலாக அல்லது மாலைக்கு மேலாக உங்களுடைய இடத்திற்கு வர முடியும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமை ஒசூர் வரையில் நான் பயணப்படுகிறேன். அதாவது பெங்களூர் பார்டர், அதாவது ஒசூர் நகர் பார்டர், அதாவது பெங்களூர் கூடிய தமிழ் மக்கள், முக்கியமாக நிறைய மக்கள் நம்முடைய ஒசூரில் தான் வீடு வாங்கி கட்டுறாங்க. அவங்களுடைய அழைப்பின் பேரில் ஒவ்வொரு 10 நாளுக்கு ஒருக்கா நான் திரும்ப ஒசூர் போகக்கூடிய ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஆக ஒசூரில் இருக்கக்கூடிய மக்கள் என்னை அழைக்கின்ற பொழுது ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் உங்களுடைய இடத்திற்கு வர முடியும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வேறொரு கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வெற்றி நிச்சயம், ஜெயஹிந்த்.